நடந்து வந்தேன், எரிந்து போகவில்லை நான். தண்ணீரை கடந்து வந்தேன், மூழ்கி போகவில்லை நான். அக்கினியில் நடந்து வந்தேன், எரிந்து போகவில்லை நான். தண்ணீரை கடந்து வந்தேன், மூழ்கி போகவில்லை. உங்க அன்பு என்னை தாங்கியது, உங்க கிருபை என்னை நடத்தியது. உங்க அன்பு, அவர் அன்பு என்னை தாங்கியது, உங்க கிருபை என்னை நடத்தியது. அக்கினியில் நடந்து வந்த, எரிந்து போகவில்லை நான். தண்ணீரை கடந்து வந்த, மூழ்கி போகவில்லை நான். அக்கினியில் நடந்து, சொல்லுவோமா எல்லாம் கூட சேர்ந்து? போகவில்லை நான். தண்ணீரை கடந்து வந்த, மூழ்கி போகவில்லை நான். உங்க அன்பு என்னை தாங்கியது, உங்க கிருபை என்னை நடத்தியது. நீங்க மட்டும் சொல்லுங்களேன். உங்க அன்பு என்னை தாங்கியது, கிருபை என்னை நடத்தியது. வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் வனாந்திர வாழ்க்கைதான். கர்த்தரின் கரம் பிடிச்ச என் வாழ்வை மாற்றினார். வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் வனாந்திர வாழ்க்கைதான். கர்த்தரின் கரம் பிடித்த என் வாழ்வை மாற்றினார். நான் அலைந்து திரிவதில்லை, என்றும் அமிழ்ந்து போகவில்லை. நான் அலைந்து திரிவதில்லை, என்றும் அழிந்து போவதில்லை. உங்க அன்பு என்னை தாங்கியது, உங்க கிருபை என்னை நடத்தியது. சொல்லுவோமா? உங்க அன்பு என்னை தாங்கியது, உங்க கிருபை எஸ் க்ளோரி என்னை நடத்தியது. அக்கினியில் நடந்து வந்தேன், எரிந்து போகவில்லை நான். தண்ணீரை கடந்து வந்தேன், மூழ்கி போகவில்லை நான். அக்கினியில் நடந்து வந்தேன், எரிந்து போகவில்லை நான். தண்ணீரை கடந்து வந்தேன், மூழ்கி போகவில்லை நான். அநேக நேரங்கள்ல நமக்கு யாரும் உதவிடாத சூழ்நிலையில தேவன் மட்டும்தான் நமக்கு உதவி செஞ்சிருப்பார். இல்ல அந்த வார்த்தையில தான் என் வாழ்க்கையிலும் உலகத்துல இருக்க யாரும் நமக்கு கைவிட்டிருப்பாங்க. தேவன் அநேக சூழ்நிலையில நமக்கு உதவி செஞ்ச தேவனுக்காய் நம்ம கண்களை மூடி அப்படியே இந்த வரியை நாம் பாடுவோமா? யாரும் உதவிடாத உடைக்கப்பட்ட நேரத்தில் உடைந்து போன என்னை உருவாக்கி உயிர்ப்பித்தார். யாரும் உதவிடாத உடைக்கப்பட்ட நேரத்தில் உடைந்து போன என்னை உருவாக்கி உயிர்ப்பித்தார். நான் அலைந்து திரிவதில்லை, ஒழுங்கி போகவில்லை. நான் இடிந்து போவதில்லை, மனம் உடைந்து போவதில்லை. உங்க அன்பு என்னை தாங்கியது, உங்க கிருபை என்னை நடத்தியது. உங்க அன்பு என்னை தாங்கியது, உங்க கிருபை என்னை நடத்தியது. எல்லாம் சேர்ந்து அக்கினியில் நடந்து வந்த, எரிந்து போகவில்லை நான். தண்ணீரை கடந்து வந்த, மூழ்கி போகவில்லை நான். சொல்லுவோமா? அக்கினியில் நடந்து வந்தேன், எரிந்து போகவில்லை நான். தண்ணீரை கடந்து வந்தேன், மூழ்கி போகவில்லை நான். உங்க அன்பு என்னை தாங்கியது, சொல்லுங்களேன். உங்க கிருபை என்னை நடத்தியது, உங்க அன்பு என்னை தாங்கியது, உங்க கிருபை என்னை நடத்தியது. அக்கினியில் நடந்து வந்தேன், எரிந்து போகவில்லை நான். தண்ணீரை கடந்து வந்தேன், மூழ்கி போகவில்லை நான். அக்கினியில் நடந்து வந்தேன், எரிந்து போக
தண்ணீரை கடந்து வந்தேன், மூழ்கி போகவில்லை நாம். புதிய காரியங்கள் என் வாழ்வில் செய்திட்டான், புதிய எண்ணெயினால் அபிஷேகம் செய்திட்டான். புதிய காரியங்கள் என் வாழ்வில் செய்திட்டான், புதிய எண்ணெயினால் அபிஷேகம் செய்திட்டான். நான் எரிந்து போகவில்லை, மனம் மூழ்கி போகவில்லை, நான் எரிந்து போவதில்லை, தினம் மூழ்கி போவதில்லை. எல்லாம் சேர்ந்து உங்க அன்பு என்னை தாங்கியது, உங்க கிருபை என்னை நடத்தியது. சொல்லுவோமா? உங்க அன்பு என்னை தாங்கியது, உங்க கிருபை என்னை நடத்தியது. அல்லேலூயா. எப்படி இருக்கு பாடம்? இன்னும் ஒரு 3ஆம் தேதி யூடியூப்ல இதை பார்க்கலாம். இந்த பாடலை எழுதும் போது ஒவ்வொன்றும் நம்ம வாழ்க்கையில இருக்க சூழ்நிலையை குறித்து கர்த்தர் நம்ம வாழ்க்கையில கொடுத்த பாடல். அல்லேலூயா. இந்த பாடலை என் கூட சேர்ந்து நீங்க பாட போறீங்க. சொல்லுங்களேன். அநேக நேரம் சத்துருவான நம்மள ஏதோ ஒரு பாவத்திலேயோ அழுக்கிலேயோ கஷ்டத்திலேயோ நம்ம தள்ளி இருக்கலாம். யோசிச்சு பாருங்க, நிறைய தெய்வ மனிதர்களை அக்னியில போட்டாங்க, ஆனா அந்த அனல் கூட என்ன பண்ணல, அந்த முடி கூட கரக்கல, அந்த ஸ்மெல் கூட அவங்களுக்கு கிடைக்கல. சிங்க குகையில போட்டாங்க செத்துருவாங்க நினைச்சிட்டு, ஆனா என்ன பண்ண முடியல, அந்த சிங்கத்தின் வாய்க்கு அவங்கள இரையாக்கல, போட்டவங்களதான் இரையாக்குனாரு. அதே போலதான் நம்ம வாழ்க்கையே நமக்கு விரோதமா எத்தனை பேர் நமக்கு கெடுதல் விதைச்சாலும் அவங்கள பத்தி யோசிக்க நம்மளுக்கு அது நேரம் கிடையாது. கர்த்தர் நம்மளை எப்படியா நம் தலையை உயர்த்த போறாரு, அதுதான் நமக்கு வேணும். அல்லேலூயா. எல்லாம் கரங்களை உயர்த்தி என் கூட சேர்ந்து கைத்தட்டி பாடுவோமா? எல்லாம் ஒரு மனமா, இந்த வடை சுடுற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஒரு மனமா. எங்க 2 பேரு ஒரு மனம் படுக்கலாம், அந்த மத்தியில் நான் வாசம் செய்யறேன்னு கத்த சொல்லுகிறேன். பாடுவோமா? அக்கினியில் நடந்து வந்து எரிந்து போகவில்லை நான், தண்ணீரை கடந்து வந்து மூழ்கி போகவில்லை நாம். அக்கினியில் நடந்து வந்து எரிந்து போகவில்லை நான், தண்ணீரை கடந்து வந்து மூழ்கி போகவில்லை நான். உங்க அன்பு என்னை தாங்கியது. நீங்க மட்டும் சொல்லுங்களேன். உங்க அன்பு கூட சேர்த்து என்னை தாங்கியது. அந்த வரி போடுமா? உங்க கிருபை என்னை நடத்தியது. மீண்டும் ஒரு வாட்டி. உங்க அன்பு என்னை, அவர் அன்புதான், அந்த கிருபையினாலதான் நம்ம நினைச்சிருக்கிறோம். அப்படியே கண்களை மூடி இந்த லைனை மட்டும் கண்ணை மூடி உணர்ந்து பாடுங்க. அந்த அன்பு இல்லைன்னா நம்ம இன்னைக்கு பிழைச்சிருக்க மாட்டோம். தகுதி இல்லாத நம்மள தகுதிப்படுத்துகிற தேவனா இருப்பேன். இதுக்கெல்லாம் நம்மளுக்கு வாய்ப்பே இல்லை. கர்த்தர் உன்னை தகுதிப்படுத்துகிறான், அவர் கிருபை தான். விசுவாசிக்கலாமே சொல்லுங்களேன். அப்படியே கண்களை மூடி இருதயத்தில் கை வச்சுட்டு, உங்க அன்பு என்னை தாங்கியது, உங்க கிருபை என்னை நடத்தியது. சொல்லுங்களேன். மீண்டும் சொல்லுவோமா? உங்க அன்பு என்னை தாங்கியது, உங்க கிருபை என்னை நடத்தியது. அக்கினியில் நடந்து வந்த எரிந்து போகவில்லை நான், தண்ணீரை கடந்து வந்த மூழ்கி போகவில்லை நான். சொல்லுங்களேன். அக்கினியில் நடந்து வந்து எரிந்து போகவில்லை நான், தண்ணீரை கடந்து வந்து மூழ்கி போகவில்லை நான். சில நேரங்கள்ல நமக்கு யாரும் உதவி செய்ய மாட்டாங்க. படிச்சிருக்கீங்களா? உன்கிட்ட இருக்கும் பொழுது, பணம் இருக்கும் பொழுது எல்லாம் சொந்த பந்தம் எல்லாம் இருக்கும். உன்கிட்ட இல்லாத போது ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. என் தேவனாகிய கர்த்தர் தவிர. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அநேக நேரங்கள் ஒன்று இல்லாத மத்தியில என் தேவன் உனக்கு உதவி செய்திருப்பார். அப்படி கைகளை வச்சு சொல்லுங்களேன். படுவோம். யாரும் உதவிடாத உடைக்கப்பட்ட நேரத்தில் உடைந்து போன என்னை உருவாக்கி உயிர்ப்பித்தார். யாரும் உதவிடாத உடைக்கப்பட்ட நேரத்தில் உடைந்து போன என்னை உருவாக்கி உயிர்ப்பித்தார். நான் இடிந்து போவதில்லை,
மனம் உடைந்து போவதில்லை, நான் இடிந்து போவதில்லை, மனம் உடைந்து போவதில்லை. உங்க அன்பு என்னை தாங்கியது, உங்க கிருபை என்னை நடத்தியது. உங்க அன்பு என்னை தாங்கியது, உங்க கிருபை என்னை நடத்தியது. சில நேரங்கள்ல நம்ம கூட இருந்த எல்லாரும் நம்மளை விட்டு ஓடி போயிருப்பாங்க. ஆனா எனக்கு உதவி செய்யாதபடி, உங்களுக்கு உதவி செய்யாதபடி அநேகர் யாரும் இல்லாதபடி இருக்கலாம். ஒரு பிரச்சனை வந்து யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனா அந்த சூழ்நிலையை நீ இயேசுன்னு கூப்பிடும் பொழுது அநேக நேரம் உனக்கு கர்த்தர் துணை இருந்திருப்பார். விசுவாசிக்கு ஆமென் சொல்லுங்களேன். அநேக நேரம் எனக்கு சொந்த பந்தம் இல்லாத மத்தியில தேவன் ஒருவர் தான் எனக்கு பாதுகாப்பு. ஆமென் சொல்லுவோமே, பாடுவோமா? என்னில் உள்ளதெல்லாம் என விட்டு போனாலும் எனக்காயாவையும் இரட்டிப்பாய் தருபவர். யோபு வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எல்லாம் போயிடுச்சு. அவங்க மனைவி கூட சொல்றாங்க, இதுமேட்டு எதுக்கு வாழ்ற, ஜீவனை விட்டு போ. மானம் போயிடுச்சு, சொத்து போயிடுச்சு, பிள்ளைங்க போயிடுச்சு, இது போயிட்டு என்ன வாழ்க, உடம்புலயும் வியாதி. ஆனா யோபு வாழ்க்கையில காத்திருந்த நிமித்தமாக எதை இழந்தானோ அது எல்லாத்தையும் இரட்டிப்பா பெற்றுக்கொண்டார். விசுவாசிக்காமன்னு சொல்லுமே. இந்த வரிகள் பாடும்பொழுது எங்களோடு கூட சேர்ந்து யார் யார் இழந்து போய் இருக்கிறார்களோ எல்லாமே உன்னை விட்டு ஒதுக்கப்பட்டு தனிமையில இருக்கலாம். இந்த வரிகள் பாடும் பொழுது கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக வருகிற ஆண்டு இரட்டிப்பான ஆண்டுகளாய் கர்த்தர் மாற்றி கொடுக்க போகிறார். பாடுவோமா? என்னில் உள்ளதெல்லாம் என விட்டு போனாலும் எனக்காயாவையும் இரட்டிப்பாய் தருபவர். என்னில் உள்ளதெல்லாம் என்னை விட்டு போனாலும் எனக்காயாவையும் இரட்டிப்பாய் தருபவர். நான் வெட்கம் அடைவதில்லை, என்றும் துக்கம் அடைவதில்லை. நான் வெட்கம் அடைவதில்லை, என்றும் துக்கம் அடைவதில்லை. உங்க அன்பு என்னை தாங்கியது, சொல்லுங்களேன். உங்க கிருபை என்னை நடத்தியது. உங்க அன்பு என்னை தாங்கியது, உங்க கிருபை என்னை நடத்தியது. அக்கினியில் நடந்து வந்தேன், எரிந்து போகவில்லைனா, தண்ணீரை கடந்து வந்தேன், மூழ்கி போகவில்லை. யோசேப்பின் வாழ்க்கை பாருங்களேன். தரிசனத்தை பெற்றான், ரட்சிப்பை பெற்றான். ஆனா அவங்க பிள்ளைங்க சகோதரனை எடுத்து குழியில போடுறாங்க. வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறாங்க. ஆனா தேவன் வச்ச திட்டத்தை ஒருவரால மாற்ற முடியாது. அல்லேலூயா. இங்க வந்திருக்க ஒவ்வொருத்தரும் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தேவனால் திட்டங்களை உன் வாழ்க்கையில விதைக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு நீ குழியில போட்டது போல உன் வாழ்க்கை ஒண்ணுமில்லாம இருக்கலாம். உன் வாழ்க்கை இடிந்து போன வாழ்க்கை போல காணப்படலாம். யாரும் சொந்த பந்தம் எதுவும் இல்லாதபடி நிர்மலமாய் காணப்படலாம். ஆனா தேவனாகி கர்த்தர் வல்லமை உன்னை சூழ்ந்து இருக்கு. விசுவாசிக்கிறாமே சொல்லுங்களேன். ஒரு நாள் கர்த்தர் உன் தலையை உயர்த்துவார். அநேக ராஜாங்களுக்கு முன்பாக முத்திரை மோதிரமாய் கர்த்தர் உன்னை வைப்பார். பாடுவோமா? குழியில் என்னை தள்ளிய கூடிய கூட்டத்தை கர்த்தர் என்னோடு கூடி வர செய்திட்டார். யாரார் பகைச்சாங்க, யார் உனக்கு விரோதமா எழும்பினாங்க, அவர்கள் எல்லாம் உன் கூட வந்து உன் கூட தஞ்சமடைய ஆரம்பிச்சிருவாங்க. அல்லேலூயா. அவங்க சதவதெல்லாம் அவனை செத்துருவா நினைச்சாங்க. கடைசியில் அங்க உதவி தேடி போடுறதுக்கு கர்த்தர் ஒரு சூழ்நிலை கர்த்தர் உருவாக்கி கொடுப்பார். இந்த வரியை உணர்ந்து பாடுவோமா? குழியில் என்னை தள்ளிய கூடிய கூட்டத்தை கர்த்தர் என்னோடு கூடி வர செய்திட்டார். குழியில் என்னை தள்ள கூடிய கூட்டத்தை கர்த்தர் என்னோடு கூடி வர செய்திட்டார். என் அடிமை வாழ்வை மாற்றி என்னை உயர்த்தி மகிழ செய்தார். என் அடிமை வாழ்வை மாற்றி என்னை மகிழ்த்தி உயர செய்தார். உங்க அன்பு என்னை தாங்கியது, உங்க கிருபை என்னை உயர்த்தியது. உங்க அன்பு என்னை தாங்கியது, உங்க கிருபை என்னை உயர்த்தியது. சொல்லுங்களேன். அக்கினியில் நடந்து வந்து எரிந்து போகவில்லை, தண்ணீரை கடந்து வந்து மூழ்கி போகவில்லை. சொல்லுங்களேன். அக்கினியில் நடந்து வந்து எரிந்து போகவில்லை,
கடந்து வந்தேன், மூழ்கி போகவில்லை நான். உங்க அன்பு என்னை தாங்கியது, உங்க கிருபை என்னை நடத்தியது. நீங்க மட்டும் சொல்லுங்க சத்தமா. உங்க போதாது. எஸ் க்ளோரி. எஸ் உங்க அன்பு என்னை தாங்கியது. உங்க சத்தமா. அக்கினியில் நடந்து வந்தேன், தண்ணீரை கடந்து வந்தேன். மீண்டும் ஒன் செகண்ட். அக்கினியில் கரங்களை மியூசிக் வேணாம், கை மட்டும் கை தட்டி. உங்க அன்பு. கண்களை மூடி இந்த வரியை சொல்லி பாருங்களேன். யாரோ உன்னை தொடர்றது போல இருக்கும். தேவ பிரசன்னம் உன்னை நிரப்புவதை பார்க்க முடியும். எஸ். உங்க கிருபை